வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 3 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது மேகமாலா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,904.64 167 PTS 0.21 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 7.97 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். TCS 2.81 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,383.60 0.36 விழுக்காடு ஆக உள்ளது. 0.36 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. ஈரான் ஒப்பந்த நம்பிக்கையால் கச்சா எண்ணெய் விலை சரிவு. உலகளாவிய சந்தைகளில் கலவையான போக்கு. ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் குறித்த நம்பிக்கையால் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு 4.77 விழுக்காடு குறைந்து $80.63 ஆக முடிவடைந்தது. இதற்கிடையில் முதலீட்டாளர்கள் புவிசார் அரசியல் முன்னேற்றங்களை கண்காணிப்பதால் ஆசிய பங்குகள் கலவையான போக்கை காட்டின. வரவிருக்கும் ஆகஸ்ட் கூட்டத்தில் ரெப்போ விகிதத்தை மாற்றாமல் வைக்க ரிசர்வ் வங்கி திட்டம். ஆகஸ்ட் 5 அன்று ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை மாற்றாமல் வைத்திருக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உலகளாவிய அபாயங்கள் மற்றும் பணவீக்க கவலைகள் பொருளாதார பார்வையை மேகமூட்டமாக வைத்திருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. ப்ளூம்பெர்க் தனது உலகளாவிய குறியீட்டில் இந்திய பத்திரங்களை சேர்ப்பதை ஒத்திவைத்தது. ப்ளூம்பெர்க் இந்திய அரசு பத்திரங்களை தனது வளர்ந்து வரும் சந்தை குறியீட்டில் சேர்ப்பதை ஒத்திவைத்துள்ளது. இது உள்ளூர் வர்த்தகர்களை ஏமாற்றமடைய செய்துள்ளது. இந்த தாமதம் இந்திய கடன் சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டு வரவை தற்காலிகமாக குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாராந்திர வர்த்தகத்திற்கு முன்னதாக சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 உயர்வுடன் முடிவடைந்தன. சென்செக்ஸ் 0.21 விழுக்காடு உயர்ந்து 78,904.64 புள்ளிகளிலும், நிஃப்டி 50 குறியீடு 0.27 விழுக்காடு உயர்ந்து 24,383.60 புள்ளிகளிலும் கடந்த வர்த்தகத்தில் முடிவடைந்தன. இன்று சந்தை இன்னும் தொடங்காததால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் உள்ளனர். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வீட்டு வாசி கடன் வட்டி விகிதத்தை 7% குறைத்தது. பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வீட்டு வாசி கடன் வட்டி விகிதத்தை 7 விழுக்காடு ஆக குறைந்து வரையறுக்கப்பட்ட கால மான்சூன் தமாகா பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. சில்லறை கடன் வாங்குபவர்களை ஈர்க்க செயலாக்க கட்டணத்தையும் வங்கி தள்ளுபடி செய்துள்ளது. செயில் பொகாரோ எஃகு ஆலை முதல் காலாண்டு எபிட்டாவை 1,154 ரூபாய் கோடியாக இரட்டிப்பாக்கியது. பொகாரோ எஃகு ஆலை அனைத்து செயில் ஆலைகளிலும் சிறந்த முதல் காலாண்டு செயல்திறனை பதிவு செய்துள்ளது. இதன் எபிட்டா 1,154 ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. இந்த வலுவான வளர்ச்சி உள்நாட்டு எஃகு துறையில் வலுவான செயல்பாட்டு திறன் மற்றும் தேவையை எடுத்துக்காட்டுகிறது. இந்தியாவின் பங்குச்சந்தை இறுதி விலை மாற்றம் லாபகரமான ஆர்பிட்ரேஜ் வர்த்தகத்திற்கு சவால் விடுகிறது. இந்திய பங்குச்சந்தை தனது இறுதி விலை கணக்கீட்டு முறையை முக்கிய உலகளாவிய சந்தைகளுடன் சீரமைக்க உள்ளது. இந்த ஒழுங்குமுறை மாற்றம் நிறுவன வர்த்தகர்கள் பயன்படுத்தும் லாபகரமான ஆர்பிட்ரேஜ் உத்திகளுக்கு சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சன் பார்மா பங்குகளில் 16% உயர்வை கணித்து மோதிலால் ஓஸ்வால் ஆதரவு. மோதிலால் ஓஸ்வால் நிறுவனம் சன் பார்மா நிறுவனத்தின் வலுவான கண்டுபிடிப்பு குழாய் தொடரை குறிப்பிட்டு அதன் மீதான நேர்மறையான பார்வையை தக்கவைத்துள்ளது. சன் பார்மா பங்குகள் கடந்த வர்த்தகத்தில் 0.72 விழுக்காடு குறைந்து 1,990 ரூபாய் 50 பைசா ஆக முடிவடைந்தது. கடுமையான வெப்பம் தெற்காசியாவில் 3.1 கோடி வேலைகளை இழக்கச் செய்கிறது என உலக வங்கி எச்சரிக்கை. அதிகரித்து வரும் வெப்பநிலை மற்றும் கடுமையான வெப்பம் தெற்காசியாவில் 3.1 கோடி வேலைகளை இழக்கச் செய்யும் என்று உலக வங்கி அறிக்கை எச்சரிக்கிறது. முறையான தழுவல் உத்திகள் இல்லாவிட்டால் பிராந்தியத்தின் ஜிடிபி நீண்ட காலத்திற்கு பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நேரிடும். உலகளாவிய சந்தை நிச்சயமற்ற நிலைகளுக்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்வுடன் முடிவடைந்தன. தங்கம் கடந்த வர்த்தகத்தில் 0.17 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,114 ஆக முடிவடைந்தது. இது நிலையான பாதுகாப்பான புகலிட தேவையை பிரதிபலிக்கிறது. வெள்ளியும் கடந்த அமர்வில் 1.06 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $58.40 ஆக முடிவடைந்தது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,114 0.17 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,26,141 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.17 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,107 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $58.40 1.06 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு
தோராயமாகச் சமம் 1791 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.06 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $57.79 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $80.63 4.77 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 4.77 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $84.67 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.37.31 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 31 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.67 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, 2906 ரூபாய். பெங்களூரு $944.50, 2821 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய், 2985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50, 2921 ரூபாய் 50 இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.